அரசியலாளர் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். வரக்கூடிய 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர்களுக்கு வந்து ஜாக்பாட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான வாக்குறுதிகளை அள்ளி வீச ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக வந்து மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு மகளிருக்கும் வந்து உரிமை தொகையாக 5000 ரூபா போட்டாரோ என்னமோ தெரியல, மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை உண்டாயிச்சிருச்சு. உடனே பாஜக என்ன பண்ணுது, நீங்கள் 5000 ரூபா கொடுத்தா நாங்கள் சும்மா இருப்போமா, நாங்கள் 12,000 கொடுக்க போகிறோம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் போடுறதா ஒரு தகவல் வருது. அப்புறம் பாருங்கள், சசிகலா அவர்கள் வந்து இவ்வளோ நாள் சும்மா இருந்தார்ல, அதெல்லாம் இனிமேல் நடக்காது ராஜா, நான் புது கட்சி தொடங்க போகிறேன், 24ஆம் தேதி ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை நான் வந்து கூட்டி அந்த பசும்பொருளில் கூட்ட போகிறேன், கூட்டி அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து கட்சி பெயரையும் அந்த கொடியும் அறிமுகப்படுத்த போகிறேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கிறப்ப பாஜகவில் இதுவரைக்கும் இருந்து வந்த சரத்குமார், எனக்கு அங்கே வந்து சரியான மரியாதை இல்லை, அதனால் நான் வந்து பாஜகவை விட்டு விலக போகிறேன், திருப்பி வந்து திமுகவுக்கு போகிறதுக்கான முயற்சி பண்ண போகிறேன்னு அவர் ஒரு ஏற்பாடு பண்ணுறாருங்கிற மாதிரி ஒரு தகவல். இப்படிலாம் இருக்கிறப்ப சமீபத்தில் வந்த தமிழ்நாடு வந்த அமித்ஷா என்ன பண்ணியிருக்காரு, எப்படியாவது நம்ம வந்து வரக்கூடிய 2026 ஜெயிச்சே ஆகணும், அதனால் அதுக்கான யோசனையை சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் சாவி கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் சமீபத்தில் இந்த தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் வந்து விஜய் அவர்களை பற்றி ஒரு தவறான ஒரு வாசகத்தை பேசிட்டாரு, ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாரு, தனிப்பட்ட விமர்சனம் பண்ணிட்டாருன்னு அவரை கடுமையான தாக்குதல் ஒரு பக்கம். இப்படி அரசியல் களை வந்து கடுமையான சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில் வந்து காங்கிரஸ் வந்து பாஜகவுடைய சிலருடைய தூண்டுதல் பேரால் திமுகவிலேருந்து உறவை முறிச்சிக்கிறதுக்கான முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி. அதற்கு காரணம் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து எப்படியாவது காங்கிரஸை தன் பக்கம் இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணுறது. திமுகவை விட்டு காங்கிரஸ் பிரிஞ்சிட்டா அது திமுகவுக்கு மிகுந்த பலகீனம் ஏற்படுங்கிறது பாஜகவுடைய கணிப்புன்னு சொல்லப்படுது. இவ்வளோ பெரிய அரசியல் குழப்பங்களில் சில நிமிடங்கள் நம்ம தெளிவாக என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேசுகிறதுக்கு, நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வரக்கூடிய 2026 தேர்தல் வந்து தமிழ்நாட்டில் நடக்க போகிற சட்டமன்ற தேர்தல் வந்து யாருமே எதிர்பார்க்காத மிக பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்த போகுது. அதனுடைய விளைவாக தான் அதுக்கு முன்னாடியே இப்போ வந்து நிலைமை வந்து களம் வந்து ரொம்ப கொதிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் வந்து அங்கே தான் இருக்குதா, இல்லை அதை விட்டு போகுதா, அல்லது வேறு ஏதாவது மாற்றமான முடிவுகள் செய்ய போதாங்கிறத தெரியப்படுத்தாமல் ஒரு ரெண்டு பக்கமும் வந்து ஒரு கடுமையான வாக்குவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. காங்கிரஸ் வந்து எப்படியுமே வந்து திமுகவில் தான் இருக்கும், அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஒருத்தர் 2 பேர் தான், அதனால் மெஜாரிட்டியானவங்க வந்து திமுக கூட்டணியை விரும்புவதனால அதை விட்டு போகாதுங்கிற மாதிரி பேச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இல்லை சமீபத்தில் அந்த ஒரு பொதுக்குழுவில் ஒரு மாணிக்க தாகூர் பேசின பேச்சு வந்து மிக கடுமையாக பேசியிருக்காரு, எங்களுக்கு உரிய மரியாதையே இல்லை அப்படிங்கிற மாதிரி திமுகவில் சிலருடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறதுனால இவருடைய அந்த காட்டமான பேச்சு வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய ஒப்புதலோடு வர்ற பேச்சா அப்படிங்கிற மாதிரியும் பேச்சு வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜக எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து இந்த காங்கிரஸை பிரித்து விடணும்னு முயற்சி எடுத்தாலும் அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நிச்சயமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருங்கிற மாதிரி தான் திமுகவுடைய தலைமையும் காங்கிரஸுடைய தலைமையும் சொல்லிட்டு வர்றாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பாஜக வந்து பல கட்சிகளையெல்லாம் சின்ன கட்சிகளெல்லாம் இணைச்சி ஒட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன்பாடு இல்லாத ஆளுகளை விட ஒரே அணியில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறது. உதாரணமாக டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எதிரும் புதிருமாக இருந்தாங்க, அவர்களையே ஒன்று சேர்த்துருச்சு. இப்படி ஒன்று சேர்த்துக்கிட்டு வர்றப்ப அந்த பாஜக கூட்டணியிலேருந்து ஒரு சிலர் ஒன்றுனா பிரிஞ்சு போயிட்டுருக்குறாங்க. அப்படி யாருங்கிறப்ப தன்னுடைய கட்சியே கலைச்சிட்டு, அதாவது அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சின்னு வச்சுருந்த எஸ்எம்கேங்கிற கட்சி வச்சுருந்த அந்த சரத்குமார் என்ன பண்ணார், அவர் கட்சியே கலைச்சிட்டு பாஜகவில் போய் இணைச்சார். அப்படி இணைச்ச பிறகு தனக்கு அங்கே சரியான ஒரு முக்கியத்துவம் இல்லை,
2024 பாஜகவில் இணைந்ததில் இருந்தே போதிய அங்கீகாரம் எனக்கு பிஜேபியில் தரப்படலை, அதனால் நான் இனிமேல் அங்கே பயணிக்கிறதுல எனக்கு வந்து விருப்பம் இல்லைங்கிற மாதிரி அவருடைய ஆதரவாளர்கள்ட்ட வந்து சரத்குமார் அவர்கள் வந்து தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறதாகவும், அப்படி விலகினா அதை விட்டு விலகி திருப்பி மறுபடியும் திமுகவிலே போய் சேரலாமா அப்படின்னு அவருக்கு விருப்பம் தெரிவிக்கிற மாதிரியும், அதற்கான சில தூதுகளை திமுகவுக்கு விட்டப்ப திமுக அதை வரவேற்கலை அப்படிங்கிற மாதிரி செய்தியும் வருது. இவருக்கு மட்டும் இல்லை, இதே நிலைமை தான் ஏற்கனவே உள்ள குஷ்பு அவர்களுக்கும் விஜயதாரணி அவர்களுக்கும் இதே நிலைமை தான் இருந்துச்சு. இதே மாதிரி இந்த சரத்குமார் அவர்களுக்கும் அங்கே முக்கியத்துவம் இல்லாமல் போனதுனால இது மாதிரி பலரும் திருப்பி பாஜகவிலேருந்து வெளியே வர்றதுக்கு தயாராகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இப்போ சமீபத்தில் எல்லா மகளிருடைய வங்கி கணக்குலையும் காலையில் எந்திரிச்சோன்னா பார்த்தா 5000 ரூபா வரவானோன்னு பெரும்பாலான தாய்மார்கள் வந்து குஷி ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட 1,31,00,000 தாய்மார்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகைன்னு 5000 போன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாங்க. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அதிமுக பாஜகவெலாம் அலற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 5000 ரூபா உதவித்தொகை கொடுக்குறப்ப வந்து மாண்புமிகு முதலமைச்சர் என்ன ஒரு விளக்கம் கொடுத்தாருன்னா, இப்போ வந்து எலெக்ஷன் டிக்ளேர் பண்ண போகிறாங்க, மாதம் நம்ம வந்து 1000 ரூபா உதவித்தொகை மகளிருக்கு கொடுத்துட்டு வர்றோம், இந்த உதவித்தொகையை எப்படியாச்சும் நிறுத்தணும்னு சொல்லி அதிமுக பாஜக தரப்பில் ஒரு சதி வேலை நடக்குது. அவங்க என்ன செய்யலாம், ஒரு வேளை இந்த எலெக்ஷன் அறிவிச்சிட்டா, இந்த எலெக்ஷன் அறிவிச்சிட்டதுனால நீங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு ஏதாச்சும் கோர்ட்டில் போய்ட்டு தடையை வாங்கிட்டாங்கன்னா மாதம் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த தாய்மார்கள் வந்து ஏமாற்ற அடைஞ்சிருவாங்க. அப்படி அவங்க அடையக்கூடாதுங்கிறதுக்காக நான் அதை முன்கூட்டியே என்ன பண்ணுறேன், 3 மாதத்திற்கான தலா 1000 ரூபாய் 3000 ப்ளஸ் கோடை காலத்தில் வந்து மிக கடுமையான வெயில் தாக்கத்தை சந்திக்கிற மாதிரி இருக்குதும், அதுக்காக ப்ளஸ் 2000 5000 ரூபாயை நான் அட்வான்ஸாக போட்டுட்டு அறிவிச்சிட்டாருங்கிறது தான் பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் மட்டும் இல்லை, பாஜகவுக்கு இது அதிர்ச்சியான விஷயம் ஆயிடுச்சு. உடனே இந்த அதிமுககாரங்க இதை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஓட்டுக்கு கொடுக்குற காசு, இது மக்களுடைய ஓட்டை வாங்குறதுக்காக செஞ்சாங்கங்கிறப்ப திமுக சொல்லுது, ஓட்டுக்கோ என்னவோ மகளிருக்கு சேர வேண்டிய உரிமை தொகையை வந்து நீ தடை செய்யணும்னு நினச்சா, உன்னுடைய தடை செய்யணும்னு நினச்சா நாங்கள் அந்த சதி திட்டத்தை முறியடிக்கிறதுக்கு தான் இதை நாங்கள் வந்து உடனடியாக செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி காலரை தூக்கி விட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசினார். இதையெல்லாம் கேள்விப்பட்ட உடனே அமித்ஷா என்ன பண்ணிட்டாரு, ஆஹா இவர் நம்மளோட பயங்கரமான ஆளாக இருக்காருன்னு சொல்லிட்டு சமீபத்தில் அவர் திருச்சியில் என்ன பண்ணியிருக்காரு, வந்து அமித்ஷா வந்து பாஜகவுடைய முக்கியமான சில நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணியிருக்காரு. இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, இதுக்கு எதிராக நம்மளே ஏதாச்சும் ஒரு பெரிய தொகையை வந்து மக்களுக்கு கொடுக்கணுங்க அப்படிங்கிறப்ப ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, அது ஏற்கனவே மோடி அறிவிச்சாரில் 15 லட்சம் அதை இப்போ போட்டு விடுங்களேங்கிறப்ப அமித்ஷா சொன்னாரா, இதை இப்போ போட்டோம்னா பகிரங்கமாக விமர்சனம் பண்ணுவாங்க, இத்தனை வருஷமாக போடாமல் இப்போ என்ன போடுறீங்கன்னு சொல்லுவாங்க, அதனால் 15 லட்சம்னு இருக்கக்கூடாது, நெருக்கி அந்த தொகையாக இருக்கணும், ஆனால் வேறு காரணமாக இருக்கணுங்கிறப்ப என்ன முடிவு பண்ணியிருக்காங்களா, இப்போ நிலுவையில் இருக்கிற இந்த கேஸ் மானியம் உரமானியம் போன்ற இதையெல்லாம் இணைச்சி பிரதமருடைய கிசான் சம்மன் நிதி PM கிசான் போன்ற திட்டங்களை இணைச்சி மொத்தமாக ஒருத்தருக்கு வந்து 12,000 ரூபா நேராக அவருடைய பேங்க் கணக்கு கிரெடிட் ஆகிற மாதிரி ஒரு பிளான் போட்டுட்டு போயிட்டார் அமித்ஷா. அது வந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியாக இருக்கும். இதை வந்து இன்னும் வந்து இப்போ எலெக்ஷன் வந்து போர்ட் ஆஃப் கான்டாக்ட் வரப்போகுது, எலெக்ஷன் தேதி அறிவிக்க போகிறதுனால அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுவார் பிரதமர் மோடி அவர் வந்து இதை அறிவிச்சிடுவார். எப்படி ஸ்டாலின் அவர்கள் வந்து திடீர்னு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5000 போட்டாரோ அதே மாதிரி மோடி அவர்கள் அறிவிச்சிட்டு நீங்கள் போட்டது 5000, இப்போ பாருங்கள் நாங்கள் போட்டது 12,000 சொல்லி போட போகிறாங்க. இது வந்து வரக்கூடிய 2026 தேர்தல் காலத்தில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் சொல்லி பாஜக நம்புறதா சொல்லப்படுது. இப்படிலாம் இவங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அதிமுக தரப்புலையும் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆக நம்மளும் ஏதாவது வந்து ஒரு பெருசாக அறிவிக்கணும், ஸ்டாலினுக்கு இப்படிலாம் யோசனை வருதோ தெரியலையே, இதை விட நம்ம ஏதாச்சும் ஒரு மாஸ்டர் பிளானாக போட்டு மக்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக கொடுக்கணுங்கிற மாதிரி அவர் தன்னுடைய சகாக்கள்கிட்ட வந்து கூடி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறதான் தெரியல. காரணம் வந்து தமிழ்நாடு அரசு ஆட்சியில் இருக்கிறதுனால தான் உடனடியாக நினச்ச உடனே செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி ஒன்றிய அரசு வந்து ஆட்சியில் பாஜக இருக்கிற அவங்களும் செஞ்சுட்டாங்க. ஆனால் ஆட்சியில் இல்லாமல் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த வகையில் வந்து மக்களுக்கு போயிட்டு எதை சேர்க்க போகிறாருங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலும் அவரும் ஏதோ ஒரு பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது.
இப்படியெல்லாம் இருக்க சூழ்நிலையில் எப்படியாவது நம்ம வந்து கண்டிப்பாக இந்த முறை வந்து ஓரளவு நம்ம வெற்றி பெற்றணும். ஒருவேளை வெற்றி பெறாட்டியும் போன முறை மாதிரி எதிர்க்கட்சி தலைவராச்சும் வந்துடணுங்கிறதுல மிக முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி வந்து குறியாக இருக்கிறாரு. ஆனால் அவருடைய குறியை வந்து தகர்த்துறது எரிகிறது தான் என்னுடைய வேலைன்னு சொல்லி இப்போ சசிகலா அவர்கள் வந்து களத்தில் இறங்கிட்டாங்க. அப்படி அவங்க களத்தில் இறங்கி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் வந்து என்ன கேட்காம நான் தான் எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வராச்சேன்னு அறிவித்தேன், நீங்கள் என்னையே வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க, அப்போ நீங்கள் நான் செஞ்ச துரோகம் சரியில்லைன்னு நான் இப்போ இருக்கிறப்ப இந்த துரோகம் செஞ்ச எடப்பாடி பழனிசாமிக்கு நான் சரியான பாடம் கற்பிப்பேன்னு சொல்லி டிடிவி தினகரன் மீசையை முறுக்கிட்டு வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு திறந்தார். அப்படி திறந்தவர் இப்போ என்னடான்னா அவரும் எடப்பாடிகள் கூட கை கோத்துட்டார். அதனால் இவர்களை வந்து நான் 2 பேருக்கும் பாடம் கொடுக்குற மாதிரி நான் ஒரு புதிய கட்சியை திறந்து ஏன் பவர் என்னங்கிறத காட்டுறேன் பாருன்ட்டு அந்த அம்மா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஆக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவோட சொல்லியிருந்தோம், மிக விரைவில் வந்து சசிகலா அவர்கள் வந்து கட்சி திறக்க போகிறாங்க, அந்த கட்சிக்குள்ளே வந்து ஓபிஎஸ் வரப்போகிறாங்கன்னு ஒரு செய்தியை நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு சொன்னோம். கூடிய விரைவில் இந்த அறிவிப்பு வரும் பாருங்கன்னு சொன்னோம். இப்போ அந்த அறிவிப்பு வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வரக்கூடிய இந்த பிப்ரவரி 24ஆம் தேதி பசும்பொன் அருகில் வந்து ஒரு 10 இருக்கிற இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டாங்க. அந்த சசிகலாவுடைய ஆதரவாளர் வந்து அந்த இடத்துல வந்து இன்றைக்கி வந்து பூமி பூஜை போட்டு பந்தக்கால் நட்டு அதற்கான வேலையை துவங்கிட்டாங்க. அந்த 24ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் தன்னுடைய பவரை காட்டுற மாதிரி தன்னுடைய ஆதரவாளர்களுடைய கூட்டத்தை கூட்டுறதோடு மட்டும் இல்லாமல் தான் தொடங்க போகிற அந்த புதிய கட்சியுடைய பெயர் மற்றும் அதோடைய கொடியை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க சசிகலா அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இப்போ சசிகலாவுடைய நோக்கம் எப்படியா இருக்குன்னா, திமுக ஜெயிக்குதோ இல்லையோ அண்ணா திமுக ஜெயிக்கக்கூடாது, நம்மளுக்கு துரோகம் செஞ்சுட்டு ஆட்சியில் உட்கார்ந்த எடப்பாடி பழனிசாமி வந்து மறுபடியும் உட்காரக்கூடாது, எடப்பாடி பழனிசாமியோட கை ஒத்துக்கிட்டு நம்மளுக்கு துரோகம் செஞ்ச டிடிவியும் ஒன்றும் இல்லாமல் போயிடணுங்கிறதுல உறுதியான முடிவெடுத்து இந்த ஏற்பாட்டை வந்து சசிகலா அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வருது. இப்படி செய்த சசிகலா அவர்கள் கூட இதே கருத்தை ஒத்த கருத்தாக இருக்கிற ஓபிஎஸ் அவர்களும் ஒன்று சேர்ந்துருவாருன்னு சொல்ல வருது. இது எல்லாம் சேர்ந்தாலும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த பலனும் இல்லாமல் போகுது, அது கடைசியில் தனித்து விடப்பட்டு தானே இருக்குது. அப்படிங்கிறப்ப தமிழக வெற்றி கழகம் வந்து எந்த வகையிலையாவது தான் முன்னேறி ஏதாவது ஓட்டு வாங்கலாங்கிறப்ப அது கால் எடுத்து வைக்கிற இடம் பூரா உயிர் பலி ஆகிட்டே இருக்குது. ஆரம்பத்தில் இந்த மாநாடு எப்போ போட்டாங்களோ அந்த மாநாடு போட்ட நாள்லேருந்து இப்போ நடந்த சேலம் கூட்டம் வரைக்கும் உயிர் பலி பாங்காத மாநாடே இல்லைங்கிற அளவுக்கு ஆகிட்டதுனால மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. ஆகா, இந்த தமிழக வெற்றி கழக கூட்டத்துக்கு போனால் திருப்பி நம்ம உயிரோடு வீட்டுக்கு வருவோமா அப்படிங்கிற சந்தேகத்தோடு போக வேண்டியது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆக எல்லா கட்சிகளும் அரசியல் கட்சிகள் பெரிய பெரிய மாநாடு நடத்துகிறாங்க, இதோட பிரம்மாண்டமான கூட்டம்லாம் வருது. அங்கெல்லாம் நிகழாத சம்பவம் உங்கள் கூட்டத்தில் மட்டும் ஏப்பா நடக்குதுங்கிற கேள்வியை வந்து அரசியல் நோக்கர்கள் முன்னாடி கேட்டாங்க, இப்போ பொதுமக்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதில் இருந்த உங்களுக்கு ஒரு அரசியல் அனுபவம் இல்லை, உங்களுடைய தொண்டர்கள் வந்து அரசியல் ஞானம் உள்ள தொண்டர்கள் இல்லை, அவங்களாம் சின்ன பிள்ளைத்தனமாக சினிமாத்தனமாக ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் உள்ளவங்க, இவங்க வந்து ஓட்டு போட போகிறதும் இல்லை, நீங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறதும் இல்லை, பாவம் விஜய் வந்து ஏமாந்துட்டார், கூடிய சீக்கிரம் திருப்பி அவர் திரைத்துறைக்கு போயிடுவாருங்கிற மாதிரி அரசியல் நோக்கர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து ஏற்கனவே 4 அணி போட்டி விடணும்னு நினைச்சப்ப இப்போ 5 அணி வந்துருச்சுங்கிறாங்க. அதில் தான் 1வது அணி வந்து திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு, மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அதே போன்ற கொங்கு நாடு மக்கள் கட்சி, இந்த மனிதநேய ஜனநாயக கட்சி, மண்ணைய மக்கள் கட்சி, இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டணி 1வது அணியாகவும், பாரதிய ஜனதா, அதிமுக, வாசன் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் சேர்ந்தது அடுத்த 2வது அணியாகவும், அந்த பாஜக அணியில் வந்து அதிமுக இருந்தாலும் பவர் பூரா பாஜக இருக்குங்கிறதுனால கிட்டத்தட்ட தலைமை அதுதான், என்டிஏ கூட்டணிக்கு தலைமை வந்து பாஜக தான் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லி வர்றதுனால அந்த பாஜக அதிமுக அணி 2வது அணியாகவும், 3வது அணியாக வந்து விஜய் அவர்கள் வந்து தனித்து விடப்பட்ட நிலையில் தனக்கு எந்த ஒரு கூட்டணி தோழமையும் இல்லாமல் கிட்டத்தட்ட தனியாக தான் நிற்க போகிறார். அது 3வது அணி. எப்போவுமே தனியாக தான் இப்போ வந்து தனிப்பலத்தை காட்டுவான்னு சொல்லக்கூடிய சீமான் அவர்கள் 4வது அணி. இப்போ புதுசாக களத்துக்குள்ளே வந்திருக்கிற சசிகலா அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களோட ஓபிஎஸ் அவர்களுடைய ஒத்துழைப்போட
தொடங்க போகிற அந்த புதிய கட்சி 5வது அணியாக இருக்குது. இப்படி 5 முனையில் போட்டி இருக்கிறதுனால இது இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு திமுகவுக்கு பலமாக தான் இருக்கும். ஏற்கனவே திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் வந்து 200 இலக்குன்னு சொன்னார். இல்லை போகிற போக்க பார்த்தா 234 வெற்றி பெற்று ஒரு ஆள் கூட எதிர்வு வரிசையில் இல்லைங்கிற நிலைமை வந்துருமோங்கிற கவலை வந்து இன்றைக்கி வந்து பொதுமக்கள்கிட்டையும் வந்திருக்கு, அரசியல் நோக்கர்கள்ட்டையும் வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து யதார்த்தமாக உருவாகும்னு சொல்லி பேச்சு வருது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்செருளும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.